நான்காவது பார்வை செய்திகளுக்காக ராமகிருஷ்ணன். கிருஷ்ணகிரியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் இன்று புதன்கிழமை காலை 10 மணி அளவில் ஒருங்கிணைந்த மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர் நெப்போலியன் அவர்கள் தலைமை வகித்தார். சரவணன், சனாவுல்லா, சாணசுந்தரம், கார்த்திக், தங்கம், சக்திவேல், சக்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முன்னாள் மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி பணி குறித்து ஆய்வு செய்தார். மேலும் மேற்கு மண்டல பொறுப்பாளர் கனல் கண்ணன், வடக்கு மண்டல பொறுப்பாளர் ஜம்புலிங்கம் ஆகியோர் இந்த ஆய்வில் கலந்து கொண்டு உரையாற்றினார். செல்வாக்கை ஒவ்வொருவரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் மக்களிடத்தில் செல்ல வேண்டும், மக்களோடு பழக வேண்டும், மக்களோடு நிற்க வேண்டும், மக்களுடைய அன்பை பெற வேண்டும். அதன் மூலமாக அமைப்பாக திரட்ட வேண்டும். நீங்கள் அமைப்பாக்கப்பட வேண்டும். அதை நோக்கி நீங்க அதன் மக்களுக்கான போராட்டமாக அதை வடிவெடுக்க வேண்டும். அதன் மூலம் கற்பி, போராடு, ஒன்று சேர். அரசியல் சாசனத்தை கொடுத்த அம்பேத்கர் சொன்னது என்ன? கற்பி, போராடு, ஒன்று சேர். இதுதான் கற்பி, போராடு, ஒன்று சேர். அதனால இப்ப எல்லா பகுதி மக்களும் ஒன்னாயிட்டாங்களா? ஒரு காலத்துல விடுதலை சிறுத்தைகள் எந்த கட்சியும் சேர்த்துக்காம இருந்தானா, இன்னைக்கு எல்லா கட்சிகளும் திருமாவளவனை தவிர்த்து தமிழக அரசியல் இல்லைங்கிறான். அப்ப எந்த அளவுக்கு அவங்க படிப்படியா மக்களை அணிதிரட்டி இன்று அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக வந்துட்டாங்க. அப்ப அதிகாரம் அவர்களை நோக்கி அவர்களை வேகமா வந்துட்டு இருக்கு இல்லையா? இதுதான் இதுக்கு அவங்க செஞ்சது என்ன? ஒவ்வொரு கிராமமா போனாங்க, அங்க ஏசினான், பேசினான், அடிச்சான், உதைச்சான், எல்லாத்தையும் தாண்டி சகிச்சுக்கிட்டு எல்லா தாக்குதல்களையும் எல்லா அவமானங்களையும் சந்திச்சு அவங்க படிப்படியா அரசியல் அதிகாரத்தை நோக்கி இன்னைக்கு வளர்ந்துட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆயிட்டாங்க. பங்காளி கட்சி அரசியல் அதிகாரத்தை இழந்து இன்னைக்கே இருக்கிற இடத்துல போயிடுச்சு. இதுதான் இந்த சமகால நிகழ்வுல 2 அரசியல் கட்சியா அவங்களுக்கு முன்னுதாரணமா சொல்றேன். அப்ப நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் நம்ம நோட்டு புத்தகத்தை எடுத்துட்டு விரிவியா போய் தான் ஆகணும். உறுப்பினர் படிவத்தை எடுத்துட்டு ஆமா உடனே வா உன் கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்ல மாட்டான். நீ படிக்காமத்தை வச்சுன்னா அவர் சொன்னாலே அதை 2 பேர் பிடிங்கிட்டு தான் இருப்பான், வச்சுன்னு தான் இருக்கணும். அதுக்காக அவன் தான் பிடிங்கிட்டானே அதிகாரம் பண்ணணும், கமெண்ட் பண்ண இதை செய்யின்னு சொல்லலாம். அப்ப உங்களுக்கான செல்வாக்கை ஒவ்வொருவரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் மக்களிடத்தில் செல்ல வேண்டும், மக்களோடு பழக வேண்டும், மக்களோடு நிற்க வேண்டும், மக்களுடைய அன்பை பெற வேண்டும். அதன் மூலமாக அமைப்பாக திரட்ட வேண்டும். நீங்கள் அமைப்பாக்கப்பட வேண்டும். அதை நோக்கி நீங்க அதன் மக்களுக்கான போராட்டமாக அதை வடிவெடுக்க வேண்டும்.